அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதம் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது, கிரகநிலைகளின் அமைப்பில் எந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதீதமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பை உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் அலட்சியம் வேண்டாம், அவசியமாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள். எந்தெந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக டிசம்பர் மாதம் பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இந்த மாதத்தின் துவக்கத்தில் பெரும்பாலும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். 7ஆம் இடத்திற்கு வருவது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. செவ்வாய் வக்ரகதியில் திரும்புகிறார். சூரியன் மிக வலுவாக சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். முற்பகுதியில் யோகஸ்தானமாகிய 6லும் பிற்பகுதியில் சப்தமஸ்தானத்திலும் நுழையக்கூடிய இந்த வேளையில் சந்திரன் 12 இடங்களிலும் வலம் வரப்போகிறார். இப்படி இந்த மாதத்தில் பல அதிரடியான கிரக மாறுதல்கள் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட சுக்கிரனும் சந்திரனும் இணையும் போது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக உண்டு. ஏனென்றால் இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் வலுவாகவும் சாதகமான நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் டிசம்பர் மாதத்தில் அமைந்துள்ளது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பது முதன்மையான நற்பலன்களை மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அவர் விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே லாபஸ்தானத்திற்குரிய நற்பலன்கள் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. சனியின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவேதான் அவர் ஆட்சி பலம் பெற்று பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பாராத நல்ல வாய்ப்பும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ராகு வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறார். மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய் தனஸ்தானத்தில் வக்ரம் பெறுகிறார். பொதுவாக அங்கு நீச்சமும் வக்ரமும் பெறுகிறார். எனவே இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்கள் சுப நிகழ்வு சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு. சூரியன் பெரும்பாலும் 6 மற்றும் 7 ஆகிய இடங்களில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக இந்த மாதத்தில் உண்டு. ராசியின் அதிபதியான புதனும் இந்த மாதத்தில் மிக வலுவாக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமர்வது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றத்தை சிறப்பாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வேளையில் சந்திரன் 12 இடங்களில் வலம் வந்தாலும் கூட பெரும்பாலும் அஷ்டமத்தில் வலம் வரும் போதும் கூட பொருளாதார ரீதியான நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் அலட்சியம் இல்லாமல் செயல்பட வேண்டும். மற்றபடி பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நல்ல மாற்றத்தை டிசம்பர் மாதத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, ஆடம்பரமான வாழ்க்கை, சௌகரியமான சூழல் என பலவற்றை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு டிசம்பரில் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் மிக வலுவாக விரயத்தில் வீற்றிருக்கிறாருங்க. அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வந்து சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. சிறு சிறு வாக்குவாதங்களும் அதனால்
ஏற்படக்கூடிய ஒற்றுமையில் வரக்கூடிய விரிசல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. எனவே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. எதிர்பாராத வகையில் இருந்து வந்த பழைய பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். அலைச்சல் சிரமங்கள் குறையும். ஆரோக்கிய தொல்லையில் இருந்த பல விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தின் முற்பகுதி முழுவதுமே நிறைவாக கிடைக்கிறது. பிற்பகுதியிலும் பெரிய அளவிலான சிரமம் இல்லாத ஒரு தருணமாக தான் அமையப் போகிறது என்பதை சூரியன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. உத்தியோக ரீதியாக சனி ஆட்சி பலம் பெற்று பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9இல் நிலை கொண்டிருப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட முன்னேற்றத்தை நிறைவாக பெறக்கூடிய வகையில் திருப்திகரமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. தற்காலிக பணியில் நிரந்தரமாவதற்கான வாய்ப்பு உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உழைப்பிற்கேற்ற நல்ல ஊதியமும் உங்களது கடின உழைப்புகளை சுமாட்டாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் நிறைவாக கிடைக்கும். உணர்ச்சி வசப்படாமல் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கூட தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான முதன்மையான அற்புதமான யோகம் நிறைவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல கிரக நிலைகள் இந்த தருணத்தில் சாதகமாக வலம் வருவதால் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. நியாயமற்ற கடுமையான போட்டிகள் உருவாகினாலும் கூட அவற்றை திறன்பட எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைவாக உண்டுங்க. உணர்ச்சி வசப்படாமல் சாதுரியமாக தொழில் ரீதியான பணிகளை செம்மையாக செய்யக்கூடிய அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. எனவே நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எதிர்பாராத வாய்ப்பு கடைசி நேரத்தில் கூட உங்கள் கைக்கு மிக கனக்கச்சிதமாக வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எதை செய்தாலும் மிக தெளிவாக திட்டமிட்டு செயல்படுவதற்கு நல்ல சந்தர்ப்பம் இந்த டிசம்பர் மாதத்தில் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் அனுகூலமாக பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்கலாம். பெருவாரியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனக்குழப்பம் நீங்கி மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் திருப்திகரமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே அமைய போகிறது. ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. பழைய கடன்கள்ல இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் உண்டு. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. எனவேதான் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்பு உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணம் கனகச்சிதமாக பயன்படுத்தி கொண்டால் பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெற முடியும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு